ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நாம திருக்குறள் கதைகள் வரிசையில இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் அப்படிங்கிற திருக்குறள் கதை கேட்க போறோம். கேட்கலாமா? வாங்க. ஒரு ஸ்கூல்ல சுதா, தன்வி அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சுதாவும் தன்வியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் எப்போதுமே ரெண்டு பேரும் ஒன்னா தான் சுற்றுவாங்க, ஒன்னா தான் படிப்பாங்க, ஒன்னா எல்லா கிளாஸ்க்கும் போவாங்க, எல்லாமே ஒன்னா தான் செய்வாங்க. அவங்க தன்விக்கு சுதானா உயிர். ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஆனால் தன்வி எல்லாத்துலேயுமே ரொம்ப பெட்டராக பண்ணுவாள். எப்போதுமே தன்வி வந்து ஷீ ஸ்கோர்ஸ் பெட்டர் மார்க், நல்ல மார்க் வாங்குவா. அதே மாதிரி அவளோட ட்ராயிங் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பீச் காம்படிஷனில் அவளோட ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படி நிறைய ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தன்விக்கு. ஸோ அதனால் டீச்சர்ஸ் எல்லாம் ஆப்வியஸாக தன்வியை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லா டீச்சர்ஸ்க்குமே. ஸோ எல்லா காம்படிஷனுக்கும் தன்வி தான் ஜெயிப்பா, அவள் தான் எல்லாத்துக்குமே அவார்டும் வாங்குவாள். இது கொஞ்சம் சுதாவுக்கு லைட்டாக கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். என்னதான் நம்ம கூடவே இருக்கோம், ரெண்டு பேரும் ஒன்றா தான் படிக்கிறோம், ஆனால் தன்வி மட்டும் எல்லாத்துலேயுமே அவார்டு வாங்கிடுறா, எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சுதாவுக்கு கொஞ்சம் பொறாமையாகவே இருக்கும் எப்போதுமே. ஆனால் என்ன பண்ணுறது, ஃப்ரெண்ட் ஆச்சே, வெளியில காட்டிக்க மாட்டான். ஆனால் தன்வி அப்படிலாம் கிடையாது. அவள் வந்து ரொம்ப ட்ரூ ஃப்ரெண்டாக தான் சுதாவை எப்போதுமே நினச்சா. அவளுக்கு எதை பார்த்தா பொறாமையெல்லாம் கிடையாது. அவள் எப்போதுமே நார்மலாக தான் இருப்பாள். இதுக்கு நடுவில் ஸ்கூலில் ஒரு டிராயிங் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டிராயிங் காம்படிஷன் எப்படின்னா ஸ்டேட் லெவல் டிராயிங் காம்படிஷன், ரொம்ப பெரிய டிராயிங் காம்படிஷன். ஸோ அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்க போகுது. ஸ்காலர்ஷிப்னா அவங்களோட ஸ்கூல் ஃபீஸே வந்து கவர்மெண்ட்டே பே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்க போகுது. தன்வி வந்து கொஞ்சம் புவர் ஃபேமிலி தான். ஸோ அவள் வந்து சரி, இது மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னா நல்லா இருக்குமே, இந்த ஸ்காலர்ஷிப்பில் நம்ம படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஆசைப்பட்டான். ஸோ அதனால் என்ன பண்ணால் அந்த ட்ராயிங் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க. அந்த ட்ராயிங் காம்படிஷனில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அவங்க ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க. அந்த டாபிக்கு யார் ரொம்ப க்ரியேட்டிவாக ட்ராயிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணுறாங்களோ, யாரது ரொம்ப புது ஐடியாவாக இருக்கோ அவங்க தான் அதில் வின் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, எல்லாருமே ரொம்ப சீக்ரெட்டாக வீட்டில் தான் அந்த ட்ராயிங்கை ட்ரா பண்ணி அது ஒரு கவரில் போட்டு போஸ்ட் பண்ணி, கவரில் போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் ஸ்கூலில் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதை மாதிரி தான் எல்லாருமே செய்யணும். ஸோ யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் இது ட்ரா பண்ணுறேன், அது ட்ரா பண்ணுறேன்னு யாரும் சொல்லிக்கல. ஏன்னா எவ்வளோ பெரிய பணம் கொடுக்க போகிறாங்க, இல்லை நிறைய பணம் கொடுப்பாங்கல்ல. ஸோ அதனால எல்லாரும் சீக்ரெட்டாக ட்ரா பண்ணுறாங்க. யாரும் உங்கள் ஐடியாஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் ரொம்ப சீரியஸாக அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கப்ப என்னாச்சு, தன்வியும் சுதாவும் அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ தன்வி வந்து ட்ராயிங்லாம் சூப்பராக க்ரியேட்டிவாக எல்லாமே ரெடி பண்ணிட்டான். ரெடி பண்ணிட்டோடனே சுதா வந்து ஃபோன் பண்ணுறா தன்விக்கு. அந்த ட்ராயிங் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறா சுதா. உடனே தன்வி வந்து ரெடி பண்ணிட்டேன்டி, நான் அது வந்து பயங்கரமாக ஐடியா பண்ணி ஒன்று ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, எனக்கு காட்டுடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறா. காட்டவா? ஆனா அவங்க காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கூட நம்ப மாட்டியா நீனு அப்படின்னு கேட்குறான். என்ன இருந்தாலும் சுதா நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவ எப்படி நம்மளை ஏமாத்த போறா அப்படின்னு சொல்லி தன்வி என்ன பண்ணா, சரின்னு சொல்லி அவளோட டிராயிங்கை ஃபோட்டோ எடுத்து சுதாவுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டான். அனுப்பினோடனே சுதாவும் பார்த்துட்டு அவ என்ன பண்ணிட்டா, அவளும் அதே மாதிரி டிராயிங் பண்ணி போஸ்ட் கவர்ல போட்டுட்டு அவ அனுப்பிட்டான். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வரும்போது சுதாவோட நேம் ஃபர்ஸ்ட் வரும், தன்வியோட நேம் நெக்ஸ்ட் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போட்டோ எல்லாம் அடுக்கி அனுப்ப போகும்பொழுது அந்த டிசைடிங் அத்தாரிட்டிஸ் என்ன நினைச்சாங்க, சுதா தான் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டிராயிங் பண்ணியிருக்கா, தன்வி வந்து அதை காப்பி பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தன்வியோட டிராயிங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தன்விக்கு அதனால அந்த கேஷ் ப்ரைஸே கிடைக்கவே இல்லை. பட் அவ ஐடியா அவ்வளோ சூப்பராக இருந்தது. சுதாவுக்கு அதுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு. அவ அதுக்காக அவார்டு வாங்கிட்டான். அப்ப தன்விக்கு எவ்வளோ ஏமாற்றமா இருக்கும். எப்படி ஏமாத்திட்டால சுதா, அவளை நம்பி தானே இவன் அந்த டிராயிங்கை கொடுத்தா. பட் ஆனால் காம்படிஷன் டேல வந்து பார்க்க போகும்போது என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் சுதாவோட டிராயிங் இருந்ததுனால அவ தான் ஒரிஜினலா டிரா பண்ணான்னு சொல்லி நினைச்சு தன்வியோடது அவுட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தன்விக்கு. ஏன்னா தன்வி என்ன நினைச்சா, நம்மளுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும்ல, நம்மளுக்கு பணம் கொடுத்தா நம்ம ஸ்கூல்ல போய் படிக்கலாம், இல்லை ஜாலியா இருக்கும், நம்ம அப்பா அம்மா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தான். ஆனா சுதாவால எல்லா பிளானுமே ஸ்பாயில் ஆயிடுச்சு.
தன்விக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நல்லா தெரியுது சுதா தான் அவளை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி. அவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தன்வியும் சுதாவும் பேசிக்கவே இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணது தன்வியால தாங்கிக்கவே முடியல. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். அவள் அப்படியே விட்டுட்டா. இதுக்கப்புறம் நம்ம சுதா கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். அதான் மறுநாள் வந்து அவங்க ஸ்கூல்ல எல்லாரும் அவன் கையமுயான்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா சுதா படிக்கட்டுல ஸ்டெப்ஸ்ல விழுந்து அவ கையை வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஒண்ணு தன்விக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கஷ்டப்பட்டு சுதாவை தூக்கிட்டு ஓடுறா. ஓடிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல கொண்டு போய் அவளுக்கு உடனே ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ண சொல்லி அவ கூடவே இருந்து டாக்டர் கிட்ட எல்லாம் போய் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் அவளுக்கு எல்லாம் ரெடி பண்ணி தன்வி அவ்வளோ தூரம் சுதாவுக்காக பண்றா. என்ன இருந்தாலும் சுதா வந்து அவளை ஏமாத்திட்டா. பட் ஸ்டில் அவ அந்த பழைய ஃப்ரெண்டுக்காக அவ்வளோ தூரம் எல்லாமே செஞ்சா. எல்லாம் செஞ்சு ஒரு வழியா சுதா வந்து அவ கையெல்லாம் நல்லா சரியானதுக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு ஒரு 1 month கழிச்சு திருப்பி வந்தா. அப்ப வந்து தன்வியை வந்து பாக்குறா. தன்வியை வந்து பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் தன்வி, நீ மட்டும் என்ன அன்னைக்கு கரெக்டான டயத்துக்கு கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட அனுப்பலைன்னா என்னோட கையே போயிருந்திருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் தன்வி அப்படின்னு. தன்வி எதுவுமே சொல்லலை. தலையை மட்டும் ஆட்டிட்டு பேசாம இருந்தா. நீ கூட பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறா சுதா. அதுக்கு உடனே என்ன சொன்னான்னா தன்வி, நீ அன்னைக்கு கீழே விழுந்த, நான் ஹெல்ப் பண்ணேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. நான் உன்னை ரொம்ப நம்பினேன் சுதா. பட் ஆனால் நீ என்னை இப்படி சீட் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. அவ அப்படியே விட்டுட்டு போயிட்டான். சுதாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த தன்வியால் அடுத்த வருஷம் அதே ஸ்கூலில் படிக்க முடியல. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப புவரில், அவங்களால அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி அந்த காஸ்ட்லி ஸ்கூலில் படிக்க வைக்க முடியல. அதனால அவளை வேற ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. சுதாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதை விட யாரும் அவளை தண்டிக்கவே முடியாது. ஏன்னா தான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சும் தன்வி அவளுக்காக அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா. பட் அதுதான் அவளை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. நம்மளை இவ்வளோ நம்பின ஃப்ரெண்டை நம்ம ஏமாத்திட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுத்துச்சு சுதாவை. இதை விட யாரும் அவளை பனிஷ் பண்ணவே முடியாது. இதைதான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். அதாவது இன்னா, நம்மளுக்கு ஒரு கெட்டது செஞ்சவங்களை எப்படி நம்ம வந்து பனிஷ் பண்ணணும்னா அவங்களே வெக்கப்படுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சிடணும். அப்படி செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக அதுதான் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம் தன்வி, நீ என்னை ஏமாத்தினால நல்லா வேணும் போ நல்லா விழு அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அவளை பிடிச்சி தள்ளி விட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யலையே தன்வி. அவளுக்கு வேகமாக ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஹெல்ப் பண்ணதுனால தான் என்ன ஆச்சு, சுதாவால திருப்பியும் பழைய நிலைமைக்கு இருக்கவே முடிஞ்சுது இல்லை. ஸோ அதுதான், அவள் தப்பு செஞ்சிருந்தாலும் அவளுக்கு கரெக்டான டயத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதுனால சுதாவுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நம்ம கூட அப்படிதான், நிறைய பேர் நம்மளை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, ஏமாத்திருப்பாங்க. சில பேர் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்மளை சீட் பண்ணியிருப்பாங்க. அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அவங்களோட இரு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி இல்லாம நம்ம என்ன பண்ணணும், அவங்கள விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுடணும். அப்படி இல்லைன்னா அவங்களே ரொம்ப அஷேம்டா ஃபீல் பண்ற மாதிரி, வெக்கப்படுற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஐயோ இப்படி இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டுக்கு போய் நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவங்களே ரொம்ப பேடா ஃபீல் பண்ணுவாங்க. கதை பிடிச்சிருந்ததா? அடுத்த கதையில பார்க்கலாமா? பாய்.